ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிசி 2026க்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 3 எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 2026 இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணி கேட்டது என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் குரூப் 4 இருக்குமா, குரூப் 2 இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா இந்த வருஷம் லாஸ்ட்டில் தான் வந்து நடந்துச்சு, அதனால் அடுத்த வருஷம் இருக்காது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர். இதில் எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுமே ரொம்ப லாங் பீரியடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்த குரூப் 1 எக்ஸாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி தான் வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 மந்த்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது. அடுத்து குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது அது அக்டோபர் மாதம் தான் வருது. 10 மந்த்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது. அடுத்து குரூப் 4 அடுத்த வருஷம் டிசம்பர் 20 தான் வருது. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வரைக்கும் படிக்கவே இல்லை ரொம்ப படித்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இனிமேல் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். இல்லைனா நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். குரூப் 4க்கு மட்டும் கிடையாது, குரூப் 1, குரூப் 2 இந்த 2 எக்ஸாமுக்குமே ரொம்ப பெரிய டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் படிக்கலாம் கூட பரவாயில்ல, இப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். டெலகிராம் சேனலில் இந்த ஆனுவல் பிளானோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கோம். அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.